வெல்கம் டு ஸ்ரீகா சஸ்டிக் சேனல். நாம் இன்றைக்கி பொரிச்ச ஃபிஷ் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இப்போது சட்டியை சூடுபடுத்தி அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குறேன். வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கணும். இந்த கிரேவியோட ஸ்பெஷலே வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 2 தக்காளி பழத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை போட்டுடலாம். தக்காளி பழமும் நல்லா வதங்கணும். தக்காளி பழம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் அதில் தண்ணி ஆட் பண்ணலாம். தக்காளி பழமும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். இப்போ நாம் அதில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். ஒரு பிஞ்சு உப்பு போட்டிருக்கேன். இந்த ரெண்டையும் போட்டு நல்லா கிளறுறேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்க சிக்கன் மசாலா பொடி எந்த பொடியாக இருந்தாலும் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணணும். எல்லாம் போட்டு நல்லா கிளறுறேன். நல்லா கிளறின பிறகு அந்த சிக்கன் பொடியோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா கிளறணும். இப்போ நான் அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றணும். மொத்தமாக 2 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றுறேன். உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தக்க நாம் இந்த கிரேவி செய்யலாம். எங்கள் வீட்டில் மொத்தம் 3 பேர். அதனால் நான் தண்ணி 2 கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதி வந்துட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நாம் பொரிச்ச மீனை இறக்கலாம். இப்போது பொரிச்ச மீனை ஒவ்வொன்றா உள்ளே இறக்கணும். மீனும் அந்த மசாலாவும் நல்லா கொதிக்கணும். அதுக்காண்டி நாம் நல்லா கொதிக்க விடுறோம். ஓரளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நாம் இதில் தட்டு போட்டு மூடிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். தட்டு போட்டு நம்ம மூடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் மூடணும். இப்போ தட்டு போட்டு நாங்கள் மூடிட்டோம். ஸ்டவ்வை இப்போ நாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கணும். இப்போ நான் திறந்து பார்க்குறேன், தண்ணி ஓரளவுக்கு வற்றியிருக்கு. இனி அடுத்தால நம்ம தட்டு போட்டு மூடும்போது ஸ்டவ்வை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிக்கிடும், மீனும் பிரிஞ்சு வந்துடும். அதனால் தண்ணி ஓரளவுக்கு வற்றிட்டு இனி நாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் தான் வச்சு தட்டு போட்டு மூடணும். பார்க்குறதுக்கே ரொம்ப எம்மியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நாம் ரைஸு, சப்பாத்தி, பூரி, பரோட்டா இப்படி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ஒரு நேரம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடிட்டேன். இப்போ நான் திறந்து பார்க்குறேன், எண்ணெய் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்துட்டு கிரேவியும் ரெடி ஆகிட்டு. நாம் ஒரேடியாக அப்படியே விட்டுட்டோம்னா கீழே அடி பிடிச்சிக்கும். அப்பப்போ திறந்து கிளறி விடணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் ஆர் ஹை ஃப்ளேமில் வச்சு நாம் அதை திறந்து விட்டு பார்க்கணும். இப்போ நல்லா கிண்டி விட்ட கிரேவி ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இப்போ நாம் நீங்கள் நல்லா பாருங்கள், அதில் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது உங்களுக்கே தெரியும். ஆவி பறக்கிறதுனால ஓரளவுக்கு கேமராவில் பட்டு தெரிய மாட்டுக்கு. ஆனால் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்து குழம்பும் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு.
இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி விடலாம். இப்போ நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.